10% மின் தேவை அதிகரிக்குன்னு தமிழ்நாடு அரசு மின் வாரியம் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த சூழ்நிலை அதிகரிக்கிறத விட மின் கட்டணம் அதிகரிக்குது. அதை என்ன பண்ணலாம்? இப்ப மாற்று மின்பெருக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்ப நீங்க ஒரு ஆபத்து என்று தெரிந்த பிறகு அதை தொடராமல் அதுல இருந்து தவிர்த்து வெளியேறி மாற்று மின்பெருக்கம் இருக்கும்போது அதை நோக்கித்தானே ஒரு நாட்டை வழிநடத்தி கொண்டு போகணும். நீங்க அப்படி செய்யல. தமிழக அரசு கொண்டிருக்கூடிய பல்வேறு திட்டங்கள், அதாவது பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், 8 வழிச்சாலை கேட்கறதுக்கு நாம் தமிழர் எதுக்கு தெரிவிக்கிறீங்க? நான் எனக்கு இந்த போராடி தடுக்கிறதுன்னு இப்ப பொழுதுபோக்கா இல்ல? நாங்க என்ன மனநோயாளிகளா? கேள்விக்கு பதில். இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் பிரச்சனை என்ன? ஒரு பயணி எங்களுக்கு இந்த வானூர்தி நிலையத்தில் வசதி பத்தலை, இதை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி கொடுங்கன்னு யாராவது கேட்டாங்களா? கூடுதலாக அடிக்கடி பறக்கிற மாதிரி, விரும்பிய நேரங்களுக்கு உரிய இடத்துக்கு பயணிச்சு போகிற மாதிரி கூடுதலாக விண்ணூர்தி சேவையை தான் கேட்குறானே ஒழிய ஒரே ஒரு வண்டி தான் நம்பி இருக்கு, இண்டிகோ. அந்த வண்டி அவன் எடுக்கிற நேரம் தான் நேரம், அவன் போடுறதான் கட்டணம். நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். அப்படி இருக்கும்போது இதுக்கே பறக்க வண்டியில் ஆகுது. 5000 ஏக்கரில் எதுக்கு தம்பி ஏர்போர்ட்டு? என்ன தம்பி நீங்கள் பறக்கிறவனை பற்றியே கவலைப்படுறீங்க, கீழே பசியோடு இருக்கவனை பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்கிறோம். இதே போதுமானதுங்கிறோம். நீங்கள் தேவைப்படும் இந்த நிலத்தை கொடுத்தது யாரு? பரந்தூர் விமான நிலையத்தை விடுங்க, இந்த மீனம்பாக்கம் மின்னூர்தி நிலையத்துக்கு நிலத்தை கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க? மக்கள். 4 வழிச்சாலை போட்டிய நிலத்தை கொடுத்தது யாரு? மக்கள். அப்போ சிறியதே அழகுங்கிறான், சுமாலிச பியூட்டிஃபுல்ங்கிறான், இருக்கிறத வச்சு நிறைவா வாழுங்கிறான். நீ 4 வழிச்சாலையிலே இதாக இருக்கும்போது நீ எதுக்கு 8 வழிக்கு போற? இருக்கிற விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க வண்டி இல்லாத போது எதுக்கு 5000 ஏக்கரில் போய் பறிக்கிற? இப்போ போய் நீங்கள் பரந்துரை பாருங்க, ஏரி நீர் தேக்கமாக இருக்கா இல்லையா? நீர் தேங்கி இருக்கா இல்லையா? இப்போ போய் எடுப்பிடலாம். அப்போ அது எவ்வளோ பெரிய நீர்பிடிப்பு பகுதி. நீங்கள் ஏற்கனவே சென்னையே ஒரு ஏரி நகரம், தூத்து செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பழவந்தாங்கல், பள்ளிக்கரணை, கரணை, ஏரி, தாங்கல் எல்லாமே நீர்த்தேக்கங்கள் தான். அதையெல்லாம் தூத்துட்டு நகரங்களை விரிவாக்கும் போது தண்ணி வீட்டுக்குள்ளே வராமல் எங்கே தம்பி போகும்? காட்டுக்கா போகும்? அப்போ பிரச்சனை இருக்குல்ல. அது இருக்கிறது போதும், அதில் இன்னும் கூட எத்தனை ஓடுதளமும் நம்ம உருவாக்கிக்கலாம். அப்போ அதை விட்டுட்டு போய் திருப்பி கட்டுவேன், அதுதான் வளர்ச்சின்னா இந்த திட்டங்கள் யாருடையது? உங்களுக்கு கடன் கொடுத்த உலக வங்கியுடையதா, உங்களுடையதா? இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் யாருடையது? நீங்கள் சொல்லுங்கள். 62,000 கோடிங்கிறீங்க. தண்ணி ஓடுறதுக்கு ஒரு காவா வெட்டுப்பான்னா ட்ரெயின் ஓடுறதுக்கு நான் பாலம், இந்த மெட்ரோ பாலம் கொண்டு வரேன்னா இது எந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிருவீங்க? இதெல்லாம் சொல்லுங்க. நீங்கள் என்னையா உங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கு? வளர்ச்சிக்கு எதிரானவன் நான் இல்லையா? எது வளர்ச்சின்னு சொல்லுங்கயா. எது வளர்ச்சி? அதான் தலைவருக்கும் தரகருக்குங்கிற பிரச்சனை. தலைவன் இதை யோசிக்க மாட்டான், தரகன் இதை யோசிப்பான். எந்த திட்டத்தை கொண்டு வந்தால் கமிஷன் வரும்? 5000 கோடினா சரி, அதில் 500 கோடி அடிக்கலாம். 62,000 கோடி சார், அதில் 5000 கோடி 6000 கோடி அடிக்கலாம். இப்படி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால் கஷ்டம். அது விரிவாக்க அமைக்க முடியாது தம்பி. 6 மாசத்துல தேர்தல், அதுக்கப்புறம் வந்து தானே அமைக்கணும். அப்புறம் பேசுவோம்.